ஓம் சாந்தி 30/9/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான கவனம் கொள்ளுங்கள். தங்களது நேரத்தை பர சிந்தனையில் வீணடிக்காதீர்கள். தாங்கள் ஞானத்தை அரைக்க தான் போதை ஏறும். அதாவது ஞானத்தை எந்த அளவுக்கு சிந்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஆன்மீக போதை ஏறும். நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் நம்மளுடைய பேட்டரியை சார்ஜ், அதாவது ஆத்மாவை முழுமையான சக்தி நிறைந்த ஆத்மாவை ஆக்குவதற்கான கவனம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கேள்வி: ஞானம் ஒரு வினாடிக்கு உரியதாக இருந்தும் கூட தந்தை இவ்வளவு விளக்கமாக புரிய வைப்பதற்கான அல்லது இவ்வளவு நேரம் கொடுப்பதற்கான அவசியம் ஏன் உள்ளது? பதில்: ஏனெனில் ஞானம் அளித்த பிறகு குழந்தைகளுக்குள் சீர்திருத்தம் ஆகி உள்ளதா இல்லையா என்பதையும் தந்தை பார்க்கிறார் மற்றும் மீண்டும் திருந்துவதற்கான ஞானத்தை அளித்து கொண்டே இருக்கிறார். முழு விதை மற்றும் விருட்சத்தின் ஞானத்தை அவர்தான் அளிக்கிறார். எனவே அவருக்கு ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை ஒரு வினாடியினுடைய மந்திரத்தை அழித்து விட்டு சென்று விட்டார் என்றால் ஞானக்கடல் என்ற பட்டம் கூட கிடைக்க முடியாமல் போய்விடும். ஆகையினால தான் பாபா இந்த சங்கமயுகம் முழுவதுமே குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு வினாடியில் சொல்லிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. இது உடனே கேட்டு உடனே தன்னை சீர்திருத்தம் பண்ணிக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. இதுக்கு நீண்ட கால முயற்சி என்பது வேணும். குழந்தைங்கள பாபாவே இருந்து சீர்திருத்தம் பண்ணி தேவதையாக ஆக்குறார். அதனால் இது ஞானம் உடனே கொடுத்துட்டு மாறக்கூடிய விஷயம் இல்லை. இந்த சங்கமயுகம் முழுக்க பாபா ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். குழந்தைங்களை சீர்திருத்தம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆகையினால தான் ஞானக்கடல் என்ற பட்டம் கூட பாபாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பரம்பிதா பரமாத்மா சிவனை இங்குதான் பூஜிக்கிறார்கள். இவர் சென்றுள்ளார் என்பது புத்தியில் இருக்கிறது. எங்கெல்லாம் லிங்கம் பார்க்கிறார்களோ அவருக்கு பூஜை செய்கிறார்கள். சிவன் பரந்தாமத்தில் இருப்பவர் ஆவார். சென்றுள்ளார் என்பதையோ புரிந்துள்ளார்கள். எனவே அவருடைய ஞாபகார்த்தமாக அவருக்கு பூஜையும் செய்கிறாங்க. எந்த நேரத்தில் நினைவு செய்யப்படுகிறதோ பின் அவர் நிராகாரமானவர் ஆவார், பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார் என்பது புத்தியில் அவசியம் வருகிறது. அவரை சிவன் என்று கூறி பூஜிக்கிறார்கள். கோவிலில் சென்று தலை வணங்குகிறார்கள். லிங்கத்தின் மீது பால், பழம், நீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்கின்றார்கள். ஆனால் அதுவோ ஜடப்பொருளாகும். ஜடப்பொருளின் பக்தி தான் செய்கிறார்கள். ஆனால் யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவர் உயிரோட்டமானவராக இருக்கின்றார். அவருடைய இருப்பிடம்தான் பரந்தாமம். இது எல்லாமே குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ இந்த நேரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர்கள் பூஜை செய்யும் பொழுது பரந்தாமத்தில் வசிப்பவராவார். அவர் சென்றுள்ளார் என்பது மட்டும்தான் அவர் புத்தியில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சிவனை பற்றிய முழு ஞானம் இருக்குது. அவர் உயிரோட்டமானவர், அவருடைய இருப்பிடம் அங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ன்றார். அடுத்து பாபா சொல்கிறார், அதுபோல் தேவதைகளுக்கு கூட தான் பூஜை செய்கிறாங்க. அவங்களும் கூட அந்த தேவதைகளுடைய ஜட சிலைகளுக்கு தான் பூஜை செய்கிறாங்க. சைத்தன்யமாக அவங்க இங்கே கிடையாது. அவங்களுக்கும் ஜட சிலை ரூபத்தில் தான் பூஜை என்பது நடந்துட்டுருக்கு அப்படின்றார். அதுபோல் உயிர் பொருளாக இருந்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. உயிரோட்டமாக ஒரு காலத்தில் அவங்களும் வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வச்சு தான் அவங்களே பூஜை செய்கிறாங்க. ஆனால் அவங்க அவசியம் மறுபிறவி எடுத்து கீழே வந்திருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே வந்துள்ளார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே ஆத்மா தான். எந்த ஆத்மாவுக்கு எந்த பேரில் இன்றைக்கி பூஜை நடக்குதோ அதே ஆத்மா தான். மற்றபடி ஆத்மாவுடைய பேர் மாறல, சரீரத்தினுடைய பேர் மாறிக்கிட்டே இருக்குது. அதே ஆத்மா தான் ஏதோ ஒரு சரீரத்தில் இப்போ மறுபிறவி எடுத்திருப்பாங்க. யார் முதல்ல சரீரத்தை உடையவர்களோ அவர்களை பூஜிக்கிறீர்கள். சத்யுக லக்ஷ்மி நாராயணர் தான் அவங்களுக்கு இன்றைக்கி பூஜை நடக்குது. இந்த சமயம் தந்தை அளிக்கும் ஞானத்தின் மீது உங்களது கவனம் செல்கிறது. எந்த படத்திற்கு பூஜை செய்கிறார்களோ அவர் முதல் நம்பரில் இருப்பவர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட சைத்தன்யமாக இருந்தார்கள். அதுவும் இதே பாரதத்தில் தான் இருந்தாங்க.
இப்போ கிடையாது. அவங்க புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து இப்போ வேறு பேர் ரூபத்துக்கு வந்துட்டாங்க. வேறு ஒரு பெயரில் வேறு ஒரு ரூபத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாமே மனிதர்கள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்றார். அடுத்து இன்றைக்கி ராமச்சந்திரனுக்கு கூட பூஜை செய்கிறாங்க. ஆனால் ராமர் எங்கு சென்றார் என்பது யாருக்குமே தெரியாது. ஸ்ரீராமரினுடைய ஆத்மாவோ அவசியம் புனர்ஜென்மம் எடுத்திருக்கக்கூடும். அவசியம் புனர்ஜென்மத்தில் வந்திருப்பார். அதனால் அவரும் கூட புனர்ஜென்மத்தில் வந்திருப்பார். அவரும் சங்கம யுகத்தில் புருஷார்த்தம் செஞ்சவர் தான். இப்போ கூட புருஷார்த்தம் அவரும் செஞ்சிட்ருப்பார். இவ்வளவு ராமரின் புகழ், ராமருடைய பேர் புகழுடையது என்றால் அவசியம் அவரும் இந்த சங்கம யுகத்தில் ஞானம் எடுப்பார், முயற்சி செஞ்சுட்டு தான் இருப்பார் அப்படின்றார். எனவே இந்த விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இதில் நேரத்தை நீங்கள் வீணாக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ உங்களுடைய டைம் என்ன, இப்போ உங்களுடைய முயற்சி என்னன்னா உங்கள் ஆத்மாவை உங்களுடைய முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யறதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுங்க அப்படின்றார். அதனால் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய ஆத்மா பேட்டரியை சார்ஜ் செய்யறதுக்காக கவனம் கொடுங்க. மற்ற விஷயங்களின் சிந்தனை என்பதோ பர சிந்தனையாக ஆயிடுது. ஆகையினால தன்னை பற்றிய சிந்தனைக்கு வாங்க. நான் எந்த அளவுக்கு முன்னேறி என்னுடைய ஆத்மாவை சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதில் கவனம் கொடுங்க. நம்ம எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறோங்கிறதுல கவனம் கொடுங்க அப்படின்றார். அந்த ராமரை பற்றி சிந்திக்கிறீங்களே, அவரும் இந்த நேரம் அவசியம் படிச்சுட்டு தான் இருப்பார். தன்னுடைய பேட்டரியை அவரும் ஒரு பக்கம் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சார்ஜ் பண்ணணும் இல்லையா? அதை பற்றியெல்லாம் ஆழமாக சிந்திச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அதனால் நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுங்க, உங்கள் ஆத்மாவை சார்ஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறது, பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை நீங்கள் சிந்திக்கும் போது தான் உங்களுக்குள்ள ஆன்மீக போதையானது ஏறும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் உயர்ந்த பதவி இருந்தது அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். இப்பொழுது மீண்டும் புருஷார்த்தம் செய்யுங்க, தந்தையை நினைவு செய்யுங்க. என்னை நினைவு செய்யும் பொழுது தான் உங்கள் ஆத்மாவில் இருக்கக்கூடிய விகர்மம் விநாசமாகும் அப்படின்றார். இதை சிந்தனை செய்து நீங்கள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். நாராயணரையே நினைவு செய்வதால் நாம் நாராயணர் ஆகிவிடுவோம் அப்படின்றது போல் கடைசி நேரத்தில் யார் நாராயணரை நினைவு செய்தார்களோ அப்படின்ற ஒரு வாக்கியம் கூட இருக்குது. யார் நாராயணரை நினைவு செய்கிறாங்களோ அவங்க நாராயணருடைய வம்சத்தில் வருவாங்க, நாராயணராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறாரு, இங்கே கூட நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவும் தூய்மையாகும், பிறகு நீங்கள் நாராயணராகவும் ஆகுவீங்க அப்படின்றார். நரனிலிருந்து நாராயணர் ஆகணும்னா அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். பாபா சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணணும். இது மிக உயர்ந்த வழி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நாராயணர் ஒருவர் மட்டும் நாராயணர் ஆக போகிறது கிடையாது, இது முழு பரம்பரையாகுது. 8 லக்ஷ்மி நாராயணர் ஆகிறாங்க அப்படின்றார். இந்த நேரம் பாபா கூட உயர்ந்த முயற்சி தான் செய்ய வச்சிட்ருக்காரு. ஏன்னா இது ராஜயோகத்தினுடைய ஞானம், முழு உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரு. ஆக எந்த அளவுக்கு நம்ம புருஷார்த்தம் செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம புருஷார்த்தம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவசியம் நமக்கு நன்மை இருக்குது அப்படின்றார். ஒன்று, தன்னை ஆத்மா என்று அவசியம் நிச்சயம் செய்யுங்கள் அப்படின்றார். ஒரு சிலர் குறிப்பிட்ட இந்த ஆத்மா உங்களை நினைவு செய்கிறார் அப்படின்னு கூட அந்த பெயரை குறிப்பிட்டு எந்த ஒரு உடம்பில் இருக்காங்களோ அந்த உடம்போட பெயரை குறிப்பிட்டு இந்த ஆத்மா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக தான் எழுது. ஆத்மாவின் தொடர்பு சிவபாபாவோடு இருக்குது. நான் ஆத்மா, குறிப்பிட்ட இந்த சரீரத்தின் பெயர் ரூபம் உடையவன், இதை அவசியம் நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்றார். ஏன்னா ஆத்மான்ற பேர் எல்லாருக்கும் ஒன்று தான், சரீரத்தோட பேர் தான் வேறு. ஆக இந்த சரீரத்தோட பேரை சொல்லி இந்த ஆத்மா அப்படின்னு கூற வேண்டி இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாரு, நான் கூட இந்த பிரம்மாவின் உடலில் தற்காலிகமாக வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இவருடைய ஆத்மாவுக்கு கூட இப்போ நான் புரிய வைக்கிறேன். நான் இந்த சரீரத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறேன். இது என்னுடைய சரீரம் கிடையாது. நான் இந்த உடலில் இறங்கி வரேன் அப்படின்றார். பிறகு என்னுடைய இருப்பிடத்திற்கு நான் திரும்ப போயிடுவேன். நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுப்பதற்காக தான். அப்படியின்றி மந்திரத்தை அழித்துவிட்டு சென்று விடுவேன் என்பது கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு சீர்திருத்தம் ஏற்பட்டுள்ளது என்பதை குழந்தைகளை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா?
அப்போ அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படலைன்னா மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகையினால் ஒரு வினாடியில் ஞானம் கொடுத்துட்டு பாபா சென்று விட்டார் என்றால் பிறகு ஞானக்கடல் என்று எப்படி அவரை அழைக்க முடியும்? ஆகையினால் இந்த சங்கம யுகம் முடிகிற வரைக்குமே உங்களை சீர்திருத்தம் செய்வதற்காக ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், உங்களை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றார். கல்ப விருட்சத்தை பற்றி பக்தி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களுமே இப்போ புரிய வச்சிட்ருக்கார். ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு. ஆனால் இவ்வாறு கூறி ஒன்றும் சென்று விட மாட்டார். அதாவது மன்மனா பவ, டோட்டலாக பார்த்துக்கிட்டால் மன்மனா பவ, இதில் நிலச்சிருந்தா போதும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு போயிட மாட்டேன். உங்களை பாலனையும் நான் செய்வேன், கடைசி வரைக்கும் உங்களை பாலனை செய்ய வேண்டி வரும் அப்படின்றார். ஒரு சில குழந்தைகள் தந்தையை நினைவு செய்து செய்து பிறகு காணாமலே போயிட்டாங்க அப்படின்றார். குறிப்பிட்ட இந்த பெயருடைய ஆத்மா மிக நல்லா படித்தாங்க, நல்ல குழந்தைகளாக இருந்தாங்க. பழைய குழந்தைகள் எவ்வளோ பேர் நல்லவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் மாயா முழுசாக விழுங்கிடுச்சு. ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க, சற்றென்று வந்து தந்தையின் மடியை எடுத்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் பட்டி கூட எவ்வளோ நல்லா அமைஞ்சுது. இதில் அனைவரும் தங்களது பாக்கியத்தை அமைத்து கொண்டார்கள். பிறகு பாக்கியத்தை சேமித்து கொண்டே இருக்க இருக்க மாயா ஒரேடியாக ஊதி தள்ளிவிட்டது. அப்பேற்பட்ட குழந்தைங்களில் சில பேர் நிலச்சிருக்க முடியாத போயிட்டாங்க அப்படின்றார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகும் அதே போல் தான் நடக்கும். அதே போல் வருவாங்க, முயற்சி செய்வாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்கன்றார். இன்றைக்கி எவ்வளோ பேர் போயிட்டாங்க பழைய ஆத்மாக்கள் அப்படின்றார். பாதி மரமும் அவசியம் போயிடுச்சு அப்படின்றார். ஒரு பக்கம் விருட்சம் விருத்தி அடைந்துள்ளது அப்படின்றார். ஆகையினால் ஒரு பக்கம் அவங்க போனாலும் விருட்சம் அப்படியே நின்றுல, பாபா மீதி இருந்தவர்களை வச்சு முயற்சி செய்ய வச்சு இன்றைக்கி முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்றார். யாரெல்லாம் பழையவர்கள் பாபா கையை விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்க கடைசியாக மீண்டும் திரும்ப படிப்பதற்கு வருவாங்க அப்படின்றார். நாம் தந்தையிடம் படித்து கொண்டிருந்தோம் என்பது அவங்களுக்கு நினைவு ஏற்படும். பிறகு அவங்க மீண்டும் படிக்கிறதுக்கு வருவாங்க, மீண்டும் இந்த களத்தில் வருவாங்க. பாபா மீண்டும் வர்றதுக்கு அனுமதியும் கொடுப்பாரு. வந்து புருஷார்த்தம் செய்யட்டுமே அப்படின்றார். சரி, அந்த கடைசி நேரமாவது புருஷார்த்தம் செய்யட்டும், ஏதாவது ஒரு பதவி அவங்களுக்கும் கிடைக்கட்டும். பாபா யாரையுமே வெறுக்க கிடையாது. மீண்டும் அவங்க புருஷார்த்தம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று பாபா நினைவூட்டுகிறார். இப்பொழுது எப்படி நினைவு செய்கிறீர்கள்? பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? ஆனால் பாபாவோ இந்த ரதத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த ரதம் பற்றி கூட அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகிறது. ஏன்னா இதுதான் பாக்கியசாலி ரதம். இந்த ரதத்தில் தான் பாபா வந்திருக்காரு. பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கடவுளை பரந்தாமத்தில் நினைவு செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த நினைவினால் என்ன ஆகும் என்பதை தெரியாமல் இருந்தீங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சுயம் தந்தை இந்த ரதத்தில் ஸ்ரீமத் கொடுக்குறார். எனவே பாபா இங்கே இந்த மரண உலகத்தில் புருஷோத்தம ஆத்மா, நீங்கள் எல்லாருமே புருஷோத்தமர்களாக ஆக்கிறதுக்காக, மிக உயர்ந்தவர்களாக ஆக்கிறதுக்காக இந்த சங்கம யுகத்தில் வரார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம் பிரம்ம பாபாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபாவும் கூட சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் இந்த ரதத்தில் இருந்தாலும் நீங்கள் என்னை தான் நினைவு செய்யணும். நான் இந்த ரதத்தில் இருந்து தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ரதத்தில் இருந்து தான் என்னுடைய அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். எப்பொழுது நான் எப்பொழுது வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் பரந்தாமத்தில் வசிக்கிறவங்க தான் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, எல்லோரும் இங்கு ஜீவ ஆத்மாக்களாக ஆகணும், சரீரத்தை தாரணை செய்யணும் அப்படின்றார். வரிசை கிரமமாக வருவீங்க, வரிசை கிரமமாக போகணுன்றார். எல்லோரையுமே பாபா ஒரே நேரத்தில் கூட்டி செல்ல மாட்டார். இல்லை என்றால் பிரளயம் ஆகிவிடும். பிரளயம் ஆகிவிட்டது போல் பக்தி மார்க்கத்தில் கூட காட்டுறாங்க. இந்த உலகம் ஒரு பொழுதும் முழுசாக காலியாக முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஆத்மாக்கள் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, மூல அடிப்படை விஷயமே முதல் நம்பர் பாடம் பாபாவை நினைவு செய்யணும். இதில் தான் உங்களது உழைப்பே இருக்குது. எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி விருட்சத்தையோ நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருக்கிறீங்க. உலகத்தில் இந்த விஷயங்களை பற்றி யாருமே தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க. படைப்பு கர்த்தாவாக இருக்கும் தந்தையே படைப்போர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானத்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆனால் பாரதவாசிகளோ முற்றிலுமே அறியாமல் இருக்காங்க.
எல்லோரையுமே அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்றார். குறிப்பிட்ட இந்த தர்மம் எப்பொழுது யார் ஸ்தாபனை செய்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும். மற்றபடி சத்தியுகம் திரேதாயுகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாது. பாபா தான் இப்போ வந்து எல்லாமே புரிய வைக்கிறார். சிவபாபாவினுடையது இந்த ரூபம் ஆகும் என்று படங்களும் பார்க்கிறார்கள். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். ஆகையினால தந்தையை தான், அப்பேற்பட்ட தந்தையை தான் நினைவு செய்யணும். பிறகு வந்து கிருஷ்ணருக்கும் பூஜை செய்கிறாங்க. பிறகு அந்த கிருஷ்ணரை தான் கீதையின் பகவான் அப்படின்னும் சொல்லிடுறாங்க அப்படின்ற. அவர் தான் இந்த ஞானத்தையே சொன்னார் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க அப்படின்றார். அவர் ஞானத்தை கொடுத்துருந்தா அவர்கிட்டேருந்து ஆஸ்தியும் வந்து கிடச்சிருக்கணும் இல்லையா? பாபா சொல்கிறார், இதற்கான வித்தியாசங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்றார். பாபா தான் இந்த சத்திய ஞானத்தையும் சொல்கிறாரு. பாபா மூலம் தான் குழந்தைகளுக்கு ஆஸ்தியும் கிடைக்கிது. புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்விப்பவர் ஒரே ஒரு தந்தை தான், வேறு யாருமே அதை செய்ய முடியாது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரின் மூலமாக விநாசம், விஷ்ணு மூலமாக பாலனை என்று எழுதுகிறார்கள். இந்த இடத்தை பற்றிய விஷயம்தான் இது. ஆனால் அறிவு, அந்த அளவுக்கான ஞானம் வந்து அதில் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஓகே, ஆனால் அதை வந்து சிவபாபா தான் இந்த காரியங்களை செய்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, அது நிராகார சிருஷ்டி, இது சாகார சிருஷ்டி என்பது உங்களுக்கு தெரியும். சிருஷ்டி அதாவது படைப்போ இங்கே தான் நடக்குது அப்படின்றார். இங்கே தான் ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் ரெண்டுமே நடக்குது. மகிமை முழுவதுமே இந்த இடத்தினுடையது தான், சாகார உலகத்தினுடையது தான் அப்படின்றார். மற்றபடி சூட்சும வதனத்தில் சாட்சாத்காரம் மட்டும்தான் ஆகும். மூல வதனத்தில் ஆத்மாக்கள் இருப்பாங்க. பிறகு இங்கே வந்து தான் பாகத்தை ஏற்று எல்லாரும் நடிக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் கூட சூட்சும வதனவாசி பரிஸ்தாவா ஆகணும் அப்படின்றார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கு கூட கோயில் இருக்குது, ஆனால் சங்கருடையது கிடையாது. சங்கரை வந்து விநாசத்திற்காக வச்சுருக்காங்க. மற்றபடி அவர் கண்ணை திறந்துட்டா விநாசம் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தேவதைகள் வந்து இம்சை செய்யக்கூடியவர் கிடையாது அப்படின்றார். அதே போல் சிவனையும் சங்கரையும் ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். பாபா சொல்கிறாரு, இப்போ சிவன் தான் வந்து மாமேகம் யாது கரோ, அதாவது என்னை நினைவு செய்யுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். மற்றபடி சிவசங்கரை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்லலை. அதனால் சிவன் வேறு சங்கர் வேறுன்றதை புரிஞ்சுக்கணும். பதீத பாவனர் ஞானக்கடல்னு ஒருவருக்கு தான் சொல்லப்படுது, மற்ற யாருக்குமே சொல்ல கிடையாது. ஆகையினால சிவன் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோடியில் ஒருவர் தான் என்னை முழுசாக கண்டறியக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனையிலும் தனது நேரத்தை இழக்கக்கூடாது. தனது போதையில் இருக்க வேண்டும். தன்னை பற்றிய சிந்தனை செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஹையஸ்ட் யுக்தி, மிக உயர்ந்த வழிமுறையை முன்னால் வைத்தபடி நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தை மறந்துவிட வேண்டும். வரதானம். வள்ளலின் வரத்தை நினைவில் வைத்து அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். வரதானத்துக்கு விளக்கம். இந்த வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வள்ளல் கொடுத்த எந்த ஒரு ஆத்மாக்கள்கிட்டையும் ஏதாவது விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னா அந்த விசேஷம் வந்து பிரபு பிரசாதம், வள்ளலினுடைய வரம். அந்த விசேஷத்தை கண்டு நீங்கள் போயிட்டு அவங்களுடைய பற்றில் மாட்டிக்காதீங்க. அவங்கள்ட்ட இருக்க குணங்களோ அவங்கள்ட்ட இருக்க வேறு விசேஷமோ உங்களை கவர்ச்சிக்க கூடாது. அந்த பற்றில் நீங்கள் போய் மாட்டிக்க வேணாம். அது வந்து வள்ளல் கொடுத்த வரம்ங்கிறது உங்கள் நினைவில் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக பற்றிலிருந்து கவர்ச்சியிலிருந்து விடுபடுவீங்கன்றார். சில குழந்தைகள் இவர் மீது பற்று இல்லை, ஆனால் இவங்க குணம் நல்லாயிருக்கு, இவங்களுடைய சேவையின் சிறப்பம்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் மீதும் பொருள் இடத்தின் மீதும் மீண்டும் மீண்டும் உங்களோட எண்ணம் போகுதுன்னா அது கவர்ச்சி தான் அப்படின்றார். எவருடைய குணம், சேவை செய்யும் சிறப்பம்சம் எதை பார்த்தாலும் நீங்கள் வள்ளலை மறக்கவே கூடாது. ஏன்னா அது வள்ளலினுடைய வரம். இந்த நினைவு தான் உங்களை பற்றற்றவராக கவர்ச்சியற்றவராக உங்களை மாற்றும் அப்படின்றார். அப்போ தான் நீங்கள் யார் மீதும் ஈர்க்கப்பட மாட்டீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பியுங்கள். பகவானுடன் இணைத்துவிடும் ஆன்மீக சமூக நல சேவகர்கள் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.